கொழுக்கட்டையில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம பால் கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பால் கொழுக்கட்டையை பொறுத்தளவில் ரொம்பவே அருமையாக இருக்கும். சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டை ஃபீல் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். ஸோ அதனால் இது என்னோடய ஃபேவரெட்டும் கூட. இப்போ நம்ம பால் கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சாண்டி ஃபுட் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். இதோட 2 டேபிள் ஸ்பூன் திருவின தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1/4 டீஸ்பூன் உப்பு. நம்ம உப்பு சேர்க்குறனால இதோட டேஸ்ட்டை நல்லா கூட்டி காணிக்கும். இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ண பிறகு இதோட சூடான தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுக்க போகிறோம். சூடான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அப்படி கிண்டி எடுத்துகிட்டே இருங்க. நம்ம சூடான தண்ணி ஆட் பண்ணுறதுனால நமக்கு இதுலேயே அரிசி மாவெல்லாம் கொஞ்சம் வெந்துடும். கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டையாட்டு உருட்டுற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். பார்த்தீங்கன்னா நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு, அதாவது கொஞ்சம் மாவு எடுத்து அப்படி உருட்டுற அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவை 2 கையில் வச்சு நல்லா உருட்டிக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக வரும். ஸோ அந்த அளவுக்கு உருட்டிக்கோங்க. பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இதை நான் சின்ன சின்ன பால்ஸாக தான் உருட்டி எடுக்க போகிறேன். கொஞ்சம் பெரிய பால்ஸாக கூட உருட்டி போடலாம். பட் குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் சின்ன சின்ன பால்ஸாட்டே நம்ம உருட்டி போட்டுடலாம். மறுபடியும் கொஞ்சம் மாவு எடுத்து 2 கை வச்சு நல்லா உருட்டிக்கோங்க. ஸ்மூத்தான பால் சாட் வரும். இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் நம்ம உருட்டி எடுத்துக்கணும். நான் எல்லா மாவையும் நல்லா உருட்டி எடுத்து வச்சிருக்கிறேன். அடுத்தது இந்த கொழுக்கட்டையை வேக வைக்கிறதுக்கு பால் கொதிக்க வைக்க போகிறோம். அதுக்காக ஒரு ஹாட்டான பேனில் 1 கப் பசும்பால் எடுத்துருக்கிறேன். இதுக்கு கூட 2 கப் தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறேன். இந்த தேங்காய் பால் ஆட் பண்ணுறதுனால இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். மொத்தமாக நம்ம 1 கப்பில் ரெடி பண்ண அரிசி மாவு கொழுக்கட்டைக்கு 2 கப் தேங்காய் பால், 1 கப் பசும்பால் ஆட் பண்ணியிருக்கிறோம். இது நல்லா கொதிச்சு வந்த பிறகு நம்ம உருட்டி வச்சிருக்க கொழுக்கட்டையெல்லாம் இதில் ஆட் பண்ண போகிறோம். கொதிக்கும் போது இதில் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கிறனால அந்த வாசனையே 10 வீட்டுக்கு மணக்கும். அந்த அளவுக்கு ஃப்ளேவராக இருக்கும். கிண்டி விட்டுட்டுருங்க, அடி பிடிச்சிடக்கூடாது. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம உருட்டி வச்சுருக்க அரிசி மாவெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். நம்ம உருட்டி வச்சுருக்க அரிசி மாவெல்லாம் சேர்த்த உடனே இதை மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி மிக்ஸ் பண்ணும்போது நம்ம அரிசி மாவு ஈஸியாக உடஞ்சி போயிடும். அதனால் ஒரு 2 மினிட்ஸ் வெந்த பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். மேலே வேகாமல் இருந்துச்சுன்னா அதை திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ இந்த பால்லையே நான் ஒரு 8 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்க போகிறேன். மூடி வச்சு மூடிட்டு ஒரு 8 நிமிஷம் நல்லா இருந்து கொதிக்கட்டும். இடையில அடி பிடிக்காமல் கீழே கிண்டி விட்டுட்டே இருங்க. நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி ஆட் பண்ணியிருக்கனால 8 நிமிஷத்துலேயே இந்த அரிசி மாவு உருண்டைகளெல்லாம் வெந்துடும். அடுத்தது இதோட டேஸ்ட்டை கூட்டுறதுக்காக 3/4 கப் சர்க்கரை சேர்க்க போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சர்க்கரை இந்த பாலில் நல்லா கரையணும். இது கொதிச்சுட்டு இருக்கும்போது அந்த மனம் அப்படி இருக்கும். ஏற்கனவே ஒரு 10 வீட்டுக்கு மணத்துட்ருக்கு. கூட 2 வீட்டுக்கு மணக்கிறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம். அப்போ நல்லா ஃப்ளேவராக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கொழுக்கட்டை ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இண்டக்ஷன்லேருந்து எடுத்துடலாம். நம்ம ஆட் பண்ண பாலெல்லாம் இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப தின்னாக இருந்தது மாதிரி இருக்கும். ஆனால் இண்டக்ஷன்லேருந்து நம்ம வெளியே எடுத்த பிறகு அது இன்னும் திக்காயிரும். சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே வெளுவெளுன்னு வெள்ளைக்காரை மாதிரி இருக்குது. ஒன்றா கட் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்பவே அருமையாக இருக்குது. டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது. ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் நீங்கள் செஞ்சீங்கன்னா மறுபடியும் செய்யாமல் இருக்க மாட்டீங்க. ஸோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஆல்மோஸ்ட் நம்ம வீடியோவோட எண்டிங் வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா சாண்டி ஃபுட் ரெசிபி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.